வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜப்பான் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயங்களை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி நாடு திரும்பினார். எஸ்வெட் அல்லது எளிமைப்படுத்தப்பட்ட வெட் வரி முறை இன்று முதல் ரத்து. சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டம் முந்தைய ஆண்டுகளின் திட்டங்களுடன் ஒப்பிட்டால் பெரிதான வேறுபாடுகள் இல்லாததாக இருக்கப் போவதாக முன்னிலை சோசலிச கட்சி தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அங்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நேற்று ஜப்பானிய பேரரசர் மாளிகையில் ஜப்பானின் பேரரசர் நஹிருதோவை சந்தித்தார். டோக்கியோவில் உள்ள ஜப்பான் பேரரசின் உத்தியோகபூர்வ இல்லமான பேரரசர் மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதியை பேரரசர் அமோக வரவேற்புடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். வெளிநாட்டு தலைவர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை ஜப்பான் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயங்களை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். ஜப்பானுக்கான விஜயத்திற்கு முன்னர் ஜனாதிபதி அமெரிக்காவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபையில் அமர்வில் கலந்து கொண்டார். வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பல சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் ஜனாதிபதியோடு பயணித்தனர். இந்த குழுவினர் தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜுவல் 403 விமானம் மூலம் இன்று காலை 9:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். எஸ்வெட் அல்லது எளிமைப்படுத்தப்பட்ட வெட் வரி முறை இன்று முதல் ரத்து செய்யப்படுகின்றது. எஸ்வெட் முறை ரத்து செய்யப்படுவதன் மூலம் வெட் மீளப்பெறும் நடைமுறை முறைப்படுத்தப்படவில்லை எனவும் இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஏற்றுமதியாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். செயற்பாட்டு நீதியினை மீளப்பெறும் வழிமுறை இன்றி எளிதாக்கப்பட்ட பெறுமதிசீர் வரி திட்டத்தினை ரத்து செய்வதன் மூலம் இயற்கை இறப்பர் தொழில்துறை பரவலான நீதி நெருக்கடி எதிர்கொள்ளும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் சிறு தொழில் உரிமையாளர்களின் வாழ்வாதாரம், ஏற்றுமதி போட்டித்தன்மை மற்றும் அந்நிய செலாவணியை அச்சுறுத்தும் என்று இலங்கை ரப்பர் வர்த்தக குழு தெரிவிக்கின்றது. அரசாங்கம் சமர்ப்பிக்க உள்ள வரவு செலவு திட்டம் முந்தைய ஆண்டுகளின் திட்டங்களுடன் ஒப்பிட்டால் பெரிதான வேறுபாடுகள் இல்லாததாகவே இருக்கப் போகின்றது என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜாக்கோடி தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது, அடுத்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஏற்கனவே வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் உள்ள தகவல்களின்படி பல்வேறு அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் முந்தைய வரவு செலவு திட்டங்களைப் போலவே உள்ளன என்றார் அவர். பொபுது ஜெயகுட இதற்கிடையில் ஜனாதிபதி 3 டிரில்லியன் ரூபாய் கடன் பெற திட்டமிட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இது உண்மையெனில் நாட்டுக்கு மிகப்பெரிய பொருளாதார சவாலாக மாறும் என்று அவர் எச்சரித்தார். இந்த வருடம் முடிவில் 7,140 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கையிருப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டில் முதல் 7 மாதங்களில் நாட்டை புதிதாக சேர்த்து 56 மில்லியன் டாலர்களே. மீதமுள்ள 5 மாதங்களில் நாங்கள் 1 பில்லியன் டாலரை சேர்க்க வேண்டிய நிலை உள்ளது. இதனை சாதிக்க எந்த திட்டத்தையும் தற்போது காண முடியவில்லை. கடன் பெறுவதே ஒரே வழியாக தெரிகிறது என்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மொத்த அரசு செலவில் 60% கடன்களுக்கான வட்டி பணங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலன்களுக்காக ஒதுக்கீடுகள் மிக குறைவாகவே உள்ளன. தாமே முந்தைய ஆட்சியாளர்களை விமர்சித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் மாற்றத்தை கொண்டு வரும் என்று மக்கள் நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் முன்னாள் ஆட்சியாளர்களின் திட்டங்களையே தொடர்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் மாறினாலும் அரசின் செயல்முறைகள் மாறவில்லை. நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை அப்படியே பின்பற்றுகின்றார்கள் என்றும் பொபுது ஜாக்குடி சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் சொத்தான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவரது பிணை மனு தொடர்பான விசாரணை செவ்வாய்க்கிழமை கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி நாயனா செனவரத்ன தலைமையில் நடைபெற நீதிமன்றம் அவருக்கும் மற்றொரு சந்தேக நபரான சரத் எதிரிசிங்கவுக்கும் கடுமையான பிணை நிபந்தனைகளோடு பிணை வழங்கியது. நீதிமன்ற தீர்ப்பின்படி இருவரும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 சரீர பிணைகளோடு 5 லட்சம் ரொக்க பிணையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலும் இருவருக்கும் வெளிநாடு செல்ல தடையும், கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. அத்தோடு அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிதி குற்ற பிரிவாக ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபய குணவர்த்தனவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனானந்த தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு உச்ச நீதிமன்றம் நிராகரித்தது. கடந்த பொது தேர்தலில் இருவரும் களத்துறை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டு ஒரு சில வாக்கு வித்தியாசத்தில் ரோஹித் அபய குணவர்த்தன வெற்றி பெற்று நாடாளுமன்றம் தெரிவானார். இந்த நிலையில் தேர்தல் பெறுபவர்களை எண்ணும் போதில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டிய ராஜித சேனாரத்ன ரோஹித் அபய குணவர்த்தனவின் வெற்றியினை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் நீதியரசர்கள் அமர்வு பரிசீலித்து நிராகரிக்கும் தீர்ப்பை வழங்கியது. அரசாங்கம் மேற்கொண்ட உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார்.
பொலன்னறுவை மினேரியாவில் நடைபெற்ற நடைபாடம் சேவை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவர் மேலும் கூறுகையில், இந்த அரசாங்கம் விவசாயிகளின் பிரச்சனைகளில் சிறிதும் அக்கறை காட்டவில்லை. உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு வரி விதிக்கப்பட்டாலும் விவசாயிகளுக்கு எந்தவிதமான நன்மையும் இல்லை. ஏனெனில் வரி விதிக்கும் முன் இவை பெருமளவில் இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டு விட்டது. விவசாயிகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் மேலும் ஜானை மனித மோதல்களுக்கு தீர்வு காண தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்வதாகவும் விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை வழங்குவதே தமது கட்சியின் நிலைப்பாடாகும் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். ஜனாதிபதிகளுக்கான சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்டம் அமலுக்கு வந்ததை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கடந்த மாதம் 10ஆம் தேதி கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ அரசு இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தார். அவர் தற்காலிகமாக ஹம்பாந்தோட்டையில் உள்ள தனது தனிப்பட்ட கால்ஜன் இல்லத்திற்கு மாறியிருந்தார். வீட்டையும் அதில் உள்ள அரசு சொத்துக்களையும் 2 வாரங்களுக்குள் முறையாக ஒப்படைக்க உள்ளதாக அவர் உறுதியளித்திருந்த போதும் அதற்கான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது. மீள நினைவூட்டும் வகையில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக குமாரநாயக்கவின் கையொப்பத்துடன் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளர் செப்டம்பர் 24ஆம் தேதி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் வீடு மற்றும் அதில் உள்ள பொருட்களை முறையாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத கார் மற்றும் லேண்ட் ரோவர் உள்ளிட்ட வாகனங்களும் ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு வாகனம் தற்போது பழுது பார்ப்புக்காக ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் புதிய சட்டத்தின் பிரகாரம் மஹிந்த ராஜபக்சவுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த செயலகம் சார்ந்த கொடுப்பனவுகள் மற்றும் மாதந்தோறும் 900 லிட்டர் எரிபொருள் வரையிலான சலுகைகள் செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுவதாகவும் அதே கடிதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனப்பேரி நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கில் சந்தேக நபராக இல்லை, அவர் ஒரு சாட்சியாளரே என்று கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச சம்பத் மனப்பேரி குறித்து வெளியிட்ட கருத்துக்களை வீழ்ச்சிப்படுத்தும் வகையிலேயே சாகர காரியவசம் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், நடராஜா ரவிராஜ் படுகொலை தொடர்பாக சம்பத் மனப்பேரி மீது வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. அவர் சந்தேக நபராக இல்லை, சாட்சியாளராகவே பதிவாகியுள்ளார். இதை நான் தனிப்பட்ட முறையில் உறுதிப்படுத்தி பார்த்தேன். மேலும் தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்த போது அனைத்து வேட்பாளர்களுக்கும் சத்திய கடிதம் சமர்ப்பித்ததாகவும் அந்த ஆவணங்களில் சம்பத் மனப்பேரி தொடர்பான எந்த குற்றச்சாட்டும் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எங்கள் கட்சியின் சார்பில் ஆயிரக்கணக்கானோர் போட்டியிட்டுள்ளார்கள். அவர்களில் சிலர் பின்னர் குற்றவாளிகள் என்று மாறக்கூடும். ஆனால் ஒவ்வொருவரின் முழுமையான பின்னணியையும் நாம் தெரிந்து கொள்வது எப்போதும் சாத்தியமில்லை என்று சாகர காரியவசம் நேர்மையாக ஒப்புக்கொண்டார். ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபி மற்றும் பிரபல தொழில் அதிபர் தம்மிக பிரேராவுக்கு இடையே மறைமுக ஒப்பந்தம் ஒன்று நடைபெற்றுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பெலவத்தையில் உள்ள ஜேவிபியின் தலைமையகத்திற்கு தேவையான தரை ஓடுகள் தம்மிக பிரேரா இலவசமாக வழங்கியதாக கூறியுள்ளார். அத்துடன் தம்மிக பிரேராவுக்கு சொந்தமான நிறுவனங்களில் ஜேவிபியின் தொழிற்சங்கம் இந்த வேலை நிறுத்தத்தையும் நடத்தக்கூடாது என்று ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த இலவச வழங்கல் நடந்தது என்றார். ஜேவிபி தலைமையக கட்டிடத்திற்கான சீமெந்து உள்ளிட்ட பொருட்கள் அதே மாதிரியான சூழ்நிலையில் கட்சியின் தொழிற்சங்கம் இருந்த நிறுவனங்களில் இருந்து இலவசமாக கிடைத்ததாகவும் அந்த பொருட்கள் பெலவத்தையும் கடவத்திலையும் சேர்ந்து 2 தனியார் வீடுகளை கட்ட பயன்படுத்தப்பட்டதாகவும் விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். எனினும் இது நிகழ்ந்த காலப்பகுதியில் அமைச்சர் வசந்த சமரசிங்க தொழிற்சங்க பிரதானியாக செயற்படவில்லை என்றும் அவர் பதவி ஏற்கும் முன்னரேயே இந்த சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.